எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த உபவாச நாளுடைய 2வது நாள் 2வது செஷனுக்காக நன்றிப்பா. எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்றும் ஆண்டவரே நாங்கள் உங்க பாதையில பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பல விதங்களில் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறீங்க. இது ஒண்ணுதான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே நாங்கள் பெருசா சாதிக்கல, ஆனா அந்த சாதனை அல்லது அந்த எழுப்புதலை நோக்கி போகிற அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், அந்த பாதையை சரி பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுல நாங்கள் திருப்தியோட இந்த செஷனை ஸ்டார்ட் பண்றோம். பிள்ளைங்க அப்பா 2வது நாள் உபவாசத்தில் இருக்கிறாங்க, பலப்படுத்துங்க, ஆவியில பலன் உண்டாகட்டும். அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, வசனத்துடைய வெளிச்சங்கள் ஆண்டவரே ஊற்றுக்களை போல புறப்பட்டு வரட்டும். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கும் எந்த வசனம்ன்றது வசனத்தை எடுத்துருவோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து என்னோட படிங்க. ரைட், ஹிந்திலையும் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஆசை தான், ஆனால் டைம் பத்தாது. பின்னாடி சிஸ்டர் பிள்ளைங்க அவங்களோட உட்காந்து நான் சொல்றது அவங்களுக்கு என்ன செஞ்சிருங்க, சொல்லி கொடுத்துருங்க. சரியா? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 ஆகிய வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? சிறுமையும் எழுமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் என்ன செய்வேன், உண்டு பண்ணுவேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாலைவன சோலையை ரெடி பண்றேங்கிறார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகமா மாத்துறேங்கிறார். இதே ஏசாயா 52 நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் என்னவா மாத்துக்கிறேன், ஆமென். ஒரு பரலோகத்தை போல ஒரு காட்சியை சொல்றார். சோ நேற்றைக்கு நம்ம பார்த்ததை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். we need to understand God's cycles. ஆண்டவர் சுழற்சி, ஆண்டவருடைய அந்த சைக்கிளை நம்ம என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சைக்கிள்னா புரியுது இல்லையா? ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், எல்லாத்தையுமே ஒரு சுழற்சியில. ஒண்ணுல நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா, அந்த டெலஸ்கோப்ல பார்த்தோம் அல்லது இந்த கேலக்சிஸ் அண்டம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னவா தான் இருக்கும், அங்க ஒரு சுழற்சி இங்க ஒரு சுழற்சி இருக்கும். அப்ப எல்லாமே ஆண்டவருடைய காலத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்குது, சுழன்று கொண்டிருக்கிறது. சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அவைகள் அனைத்தும் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கு. சீசன்ஸ், ஸ்பிரிங்கா இருக்கட்டும் அல்லது வசந்த காலமா இருக்கட்டும், சம்மர் சீசன்ஸா இருக்கட்டும், விண்டரா இருக்கட்டும், ஆண்டவர் படைத்த அந்த நாட்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சீசன் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அந்தந்த காலத்துல நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுனால இயற்கைகளும் அதது காரியங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு. அப்போ நேச்சர் ஆண்டவர் படைத்த அந்த இயற்கையானது தேவனுடைய சைக்கிளோட சிங்க் ஆகி போறதுனாலதான் இன்னைக்கு இந்த பூமி என்ன செஞ்சிருக்கு, நிலைச்சிருக்கு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையா? இதெல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் உண்டாக கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வேர்டு அன்னையோட அல்ல, அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் தெரியுன்ற அவசியம் கிடையாது. சவுண்டை பத்தி நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருந்தாலே என்னன்னா, சவுண்ட் டிராவல்ஸ். இப்ப நான் பேசுற இந்த சத்தம் உங்க காதுல கேக்குதுன்னா, என் வாய்க்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்டம், ஆமென், ஒரு மாலிகூல்ஸ் என்ன செய்யுதுன்னா அப்படியே தட்டி 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 கொண்டு வந்துதான் உங்க காதுல இவ்வளவு ஸ்பீடா என்ன செய்யுது, கேக்குது. அப்போ நீங்க எல்லாம் பேசுனதெல்லாம் இந்த மாலிக்யூல்ஸுக்குள்ள, இந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்குது, ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம்.
சோ உங்க வார்த்தை மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அன்னைக்கு உண்டாக கடவுதுன்னு சொன்ன அந்த அத்தனை வார்த்தைகளும் அந்த ஆட்டம்ஸ்ல நிலைச்சிருக்கிறதுனாலதான் தேங்காய் கீழே விழுந்த உடனே தென்னை மரமா திரும்ப முளைக்குது, உண்டாக கடவுது. மாமரம் மாங்காய் கீழே விழுந்த உடனே என்ன செய்யுது? மாங்காய் முளைக்க கடவுது. இதை வந்து இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க, பர்பச்சுவல் அப்படின்ற வேர்டு. பர்பச்சுவல் அதாவது என்னன்னா தொடர்ச்சியான. ஏன்னா அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்க காரணம் என்னன்னா, நீங்க சொல்றதுனால இல்ல, நீங்க ப்ரோக்ராம் நடறது இல்ல, ஆண்டவருடைய சிருஷ்டிகளிலேயே உருப்படி இல்லாம இருக்கிற ஒரே சிருஷ்டி எதுதான்? சும்மா கை வைக்க யாருதான்? பர்பச்சுவல. இவன் எப்ப எதை செய்வான்னு யாருக்குமே, முழிச்சிருக்கிற நேரம் தூங்குவான், தூங்குற நேரம் முழிப்பான். ஆனா ஆண்டவருடைய இயற்கைகள் அப்படி அல்ல. அப்படியே அவருடைய சைக்கிளுக்கு இது சிங்க் ஆகி ரெண்டு சைக்கிள் என்ன செஞ்சுட்டு இருக்கு? ரெண்டு வீல் மாதிரி சைக்கிள்ல ரெண்டு வீல் மாதிரி ரெண்டும் சேர்ந்து சுழக்க ஆண்டவருடைய சிருஷ்டி அனைத்துமே என்ன செஞ்சுட்டு இருக்கு? பூமி மாத்திரம் இல்ல, அந்த ஹோல் அண்டமே என்ன செஞ்சுட்டு இருக்கு? தன்னுடைய பணியை நிறுத்தி செய்து கொண்டிருக்கிறது. கரங்களை சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன், இதே மாதிரிதான் உங்க லைஃபையும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா சைக்கிள்ஸா வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வச்சிருக்காரு? சைக்கிள். உங்களுக்கு சைக்கிள் இல்ல இருக்கோ இல்லையோ, உங்க லைஃபே என்னதான்? சைக்கிள் தான். இது நமக்கு புரியாது. ஆனா பைபிள் அப்படிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்க வேண்டாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இட்ஸ் a cycle of distractions. நியாயாதிபதிகள் முழுவதும் நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல 7 சைக்கிள் இருக்கு. என்ன சைக்கிள் தெரியுமா? ஹீரோ சைக்கிள், ஹெர்குலஸ் சைக்கிள் கிடையாது. இவன் பாவம் செய்வான், ஆண்டவர் என்ன செய்வார்? அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போவாரு, மனம் திரும்புவான், இரட்சகரை எழுப்புவாரு. ஒண்ணு. அப்புறம் இரட்சகரை எழுப்பி காப்பாத்தின உடனே மறுபடியும் பாவம் செய்வான், அடிமைத்தனத்துக்கு அனுப்புவாரு, மனம் திரும்புவான். 7 நீங்க பார்க்கலாம். ஜட்ஜஸ்ல மட்டும் 7 சைக்கிள் இருக்கு. சோ இது என்ன சைக்கிள் சொன்னா சைக்கிள் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். சோ அழிவுக்கு ஏதுவாக சிலர் இந்த சைக்கிளுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருப்பான், உருப்படவே மாட்டான். நான் புரியுது சொல்றது? எதுக்கு? இவன் இதுக்குள்ளே இருப்பான், கடைசியில அவன் சீரழிஞ்சு போவான். அவன் வந்து என்ன ஆகும்? இதை விட்டு வெளியில வர முடியாது. ஏன்னா அவனை குறித்து தேவன் ஒரு சைக்கிளை வைத்திருக்கிறார். அதோடு என்ன செய்யல? சிங்க் ஆகல. சிங்க்னா தெரியுது இல்ல? கனெக்ட் ஆகல, சேர்ந்து சுழறல. அதே ஜோஷுவா எடுத்துட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிளா இருக்கும். அது ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அழகா அவங்க உள்ள நுழையிறதுல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்னா என்ன செய்வான்? தப்பு நடக்காததுல அந்த சைக்கிள்ல பிழை இல்லாம இல்ல, பிழை இருந்தது. ஆனா தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து விட்டார்கள். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஒரே மலையை சுத்தி வந்தாங்க. அந்த சைக்கிள் முடியும் போது ஒரு பயிலும் உயிரோடு இல்லை. யார் மட்டும் தான் இருந்தா? சொல்லுங்க, யார் இருந்தா? ஜாஷுவாவும். இது சிலருடைய சைக்கிள். சிலருடைய சைக்கிள். ஜாஷுவா காலேப் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஸ்பிரிட்ல யாரோட கனெக்டடா இருந்தாங்க? எல்லாரும் சொல்லும் போது இவங்க சொல்றாங்க எளிதில் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். என்னன்னா கனெக்ஷன். அப்போ இவங்க போறாங்க, தேசத்தை என்ன செஞ்சாங்க? ஜோஷுவா ஃபுல்லாவே என்னதான் அந்த ப்ராமிஸ், அந்த பிளெஸிங், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற சைக்கிள். இது இப்படிதான். இப்ப ஒண்ணு இல்ல, மத்தேயுல இருந்து சுவிசேஷம் நீங்க 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. அதுல 3 சைக்கிள் இருக்கு. முதல் 14 ஜெனரேஷன் மேசியாவை பற்றியது சொல்றேன். இயேசு கிறிஸ்து பிறக்கிற மத்தேயு 1 படிச்சிருக்கீங்களா இல்லையா? இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் வந்துட்டு இருக்குமா? அது ஒண்ணு இல்ல. அதுல பாருங்க 14 ஜெனரேஷன் 14 ஜெனரேஷன் 14 ஜெனரேஷன் வரும். 14 ஜெனரேஷன் மேசியா பிறந்துட்டார். ஆண்டவர் முதல்ல பிளான் பண்றாரு. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கரெக்டா ஈவன் மேசியாவுடைய பிறப்பு கூட இட்ஸ் வெல் பிளான்ட். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாததுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொண்டாட சொன்ன பண்டிகை 7 பண்டிகை இல்லையா? உண்மையா இல்லையா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு. 1 பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால சத்த பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை.
ஆண்டவர் என்ன சொன்னார், வருஷந்தோறும் அந்த டேட்ல கொண்டாடுன்ட்டாரு. அப்ப நீ வருஷந்தோறும் ஒரு சைக்கிளா, மார்ச்ல ஏப்ரல், இப்போ இந்த வருஷம் பாஸ் ஓவர் நமக்கு ஏப்ரல் 12 வருது, அப்பதான் நம்ம சபையை ஓபன் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படியே ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷம் அந்த சைக்கிள்ல கொண்டாட 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 ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த டிவைன் டைம், இந்த கைரோஸ், அந்த நாள் வரும்போது மேசியா வந்துடுறாரு. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சைக்கிளே இருக்கும் போது யார் வந்துடுறா, மேசியா வந்துடுறாரு. இல்லாத யூதன் அதை என்ன செஞ்சிட்டான், அந்த சைக்கிள் இல்ல. அதாவது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு பின்னாடி ஒயிட் பேப்பர் நம்ம நேத்து பார்த்தோம். சோ அந்த 400 வருஷத்துல என்ன ஆயிட்டானா, நம்ம இப்படியே செய்யறதையே செஞ்சிட்டு இருந்து போர் அடிக்குது. கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் நல்லா இருக்கு. அவங்க கலாச்சாரம் என்னன்னா, நிர்வாணமா சுத்துறது அவங்க கலாச்சாரம். இப்படியே ட்ரெஸ் போட்டுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் இருப்போம். அது யூதர்கள் மேல இருந்து கீழே வரைக்கும் ஆம்பளை முதற்கொண்டு எல்லாருமே நம்ம அப்படியே போட்டு இந்த வனாந்தரத்தில் சுத்துறோம். அந்த கிரேக்கர்கள் வந்த பொழுது, அலெக்சாண்டர் வந்த போது நல்ல கல்ச்சரை கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் என்ன செய்யலாம், ட்ரெஸ்ஸை அரைகுறையா உடுத்திட்டு அப்படி இருக்கலாம்னு ஒரு கல்ச்சரை வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கு அது மேல ஒரு நாட்டம் வந்து தெக்கப்போலின்ற ஒரு பட்டணத்தையே கட்டினாங்க. டெக்கபாலிஸ்னா 10 பட்டணங்கள். யூதர்கள் அங்க போவே மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு அருவருப்புகள் நடக்குது. ஆனா யூதர்களை ஒரு கூட்டம் அதை நாடி போனாங்க. பிகாஸ் இட் வாஸ் போரிங். அந்த சைக்கிளே இருப்பது, எந்த மாற்றமுமே இல்லை. அப்படியே திரும்ப திரும்ப இந்த 7 பண்டிகைகளை கொண்டாடி 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 என்ன பிரயோஜனம் என்று நினைத்த யூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, தேவனை வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனா இவன் என்னைக்கு கிரேக்கர்களை பின்பற்றி, கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றி இவன் நிர்வாணங்களை விரும்ப ஆரம்பிச்சானோ, ஆமென், மேசியா வந்துட்டாரு. மிஸ் பண்ணிட்டான். இவன் படிக்கிற அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் இருக்கும். அவர் யாரை பற்றி பேச போறாரு, மேசியாவை பற்றி முன்னறிவிக்க போகிறார். அந்த காலங்கள் மேசியாவோட காலங்கள்னு ஒண்ணு. இந்த பைபிளை தினந்தோறும் சர்ச்சில் போதிக்கிறவனுக்கு அந்த சைக்கிள் தெரியல. சீசனை மிஸ் பண்ணாங்க, மரியாள் மிஸ் பண்ணல. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த அம்மா அவங்களுக்கு தெரியும், தேவரோடு நடக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, சீசன்ஸ் அண்ட் டைமிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவர்களுக்கு, இது நம்முடைய காலம் நினைக்கிறவங்களுக்கு, ரொட்டீனா எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ செய்து கொண்டிருக்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் சொல்றேன். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில சில ஆண்டுகள், சில வருஷங்கள், ஊழியங்கள சில ஆண்டுகள், சில வருஷங்கள் போரிங்கா தான் இருக்கும். எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஒரு சிங்கிள் ஆத்மா புதுசா சர்ச்சுக்கு வராது. ஒரு சிங்கிள் ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுக்காம ஒரு 5 வருஷம் போயிட்டு இருக்கும். இதுக்காக கத்துறவங்க கூட இல்லைன்னு இல்ல. ஒரு சைக்கிளுக்குள்ள இருக்கிறீங்க. அந்த சீசன் வரும்போது இறைச்சலின் சத்தம் உங்களுக்கு கேட்கும். 3.5 வருஷம் மழை பெய்யலான சத்தம் எலியாவுக்கு மட்டும் கேட்டுச்சு, வேற யாருக்கு என்ன செய்யல, கேட்கல. மரியாளுக்கு கேட்டுச்சு. ஏன் ஆண்டவர் மரியாதை சூஸ் பண்ணார்? பிகாஸ் she was ready for the season. ஏன் ஆண்டவர் எலிசபெத்தை சொன்னவர்? அவர் சீசனுக்கு ரெடியா இருந்தா. 2 தாத்தா பாட்டி இருந்தாங்க எங்க ஆலயத்துல. ஒருத்தர் பேர் சிமியோன், ஒருத்தர் பேர் என்னது, பாட்டி பேர் என்னதுமா, அண்ணா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லா தினந்தோறும் ஆலயத்துக்கு ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க விருத்த சேதனம் பண்ண. ஆனா இந்த குழந்தை டிஃபரெண்டான குழந்தை, பார்த்துட்டு தான் நான் சாவேன். அந்த தாத்தாவுக்கு தெரிந்திருக்கிறது இது மேசியா பிறக்கிற சீசன். சைக்கிள் நம்ம வாழ்க்கையில போயிட்டே இருக்கு. சுழற்சிக்குள்ளே இருங்க. போர் அடிக்குதுனால அந்த ஊழியத்தை செய்யுங்க. பலன் இல்லைனாலும் செஞ்சுக்கிட்டு இருங்க. மாற்றம் இல்லைனாலும் அந்த தொழில நிலைச்சிருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சுழற்சிகள் அந்த லிஃப்ட் வரும்போது கர்த்தர் உங்களை தூக்கிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? யோசுவாவும் காலேப் சோர்ந்தா போனாங்க 40 வருஷத்துல. எல்லாரும் முறுமுறுத்தாங்கல்ல, அவங்க சோர்ந்து போகல. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? நான் சொல்ற சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு இது சீசன், என்ன செய்யலாம்? அப்கோர்ஸ் என்ன செய்யலாம்னு இல்ல, நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் என்ன சொல்றேன்னா, இது ஒரு சீசன் தான். இதுவும் மாறும். இதுவும் என்ன செய்யும்? மாறும். இப்படிதான் இருக்கும். ஆஹா ஓஹோனே போயிட்டு இருக்கிறோம்னா அது கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஸோ இது உங்க பர்சனல் லைஃபுக்கு நான் சொல்றேன். ஆர் யூ இன் த ட்ரை சீசன்? கீப் ரொட்டேட்டிங்.
சோர்ந்து மட்டும் போகாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள். இது ஏசாயாவுடைய புக்கை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது எதை சரித்திரமா சொல்றாரு, எதை தீர்க்க தரிசனமா சொல்றாருன்றது நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. இப்போ நம்ம படிச்ச இந்த வசனம் நடக்க போகிற விஷயத்தை முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனம். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள், சரியா சொல்ல போனா யூதர்கள் பாவம் செய்ததுனால அடிமைத்தனத்துக்கு எங்க போறாங்க? பாபிலோனுக்கு போறாங்க. பாபிலோனுக்கு போனவர்கள் கர்த்தர் என்ன செய்கிறார்? சைரஸ் என்கிற ரட்சகனை, கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பி அவர்களை அங்கிருந்து காப்பாற்றி திரும்ப எங்க கொண்டு வந்துட்டாரு? தேசத்துக்கு கொண்டு வந்து பார்த்தா தேசம் என்னவா இருக்குது? பாழா கிடக்குது, இடிஞ்சு போய் கிடக்குது, வனாந்தரமா கிடக்குது. கரங்க வேர்த்தவளையில சொல்லுவாங்க, எவ்ரிதிங் இஸ் ட்ரை. ஒன்னும் பல நற்ற நிலைமையில இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரே திரும்ப கொண்டு வந்தீங்களே, எங்களை ரட்சிச்சிங்களே, எல்லாம் சொல்லுங்களே, எங்களை ரட்சிக்க பண்ணும் பொழுதுதான் இப்படிலாம் சொன்னீங்களே, ஏசாமி ஏத்துக்கும், உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொன்னீங்கல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைய வந்த உடனே நம்ம என்ன செய்ய போறோம்? கொடி கட்டி பறக்க போறோம், எல்லாம் பயங்கரமா இருக்க போதுன்னு என்ன செஞ்சீங்க? சொன்னீங்களே. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி இல்ல. பேசாம எங்கே இருந்திருக்கலாம்? பாபிலோன்லே இருந்திருக்கலாமே. எங்க ஆறுகள், பாபிலோனுடைய ஆறுகள் இருக்கு, நிறைய இருக்கு, வசதியா இருந்திருக்கலாமே நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இது ஆச்சரியம் என்னன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இவங்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் எருசலேம் டெசலேட்டா இருக்கு, வனாந்தரமா இருக்குன்னு நினைக்காத. இப்ப படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து. ஏசாயா 41 அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது. அழகா இருக்குல்ல? ஆமா, மறுபடியும் படிங்க பார்க்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால். இப்படி ஒரு பாட்டு எழுதுங்க. இது யாருக்காவது பாட்டு எழுதுற கிருபை இருந்துச்சுன்னா இந்த முதல் 4 வரியை வச்சு ஒரு பாட்டு எழுதுங்க. யார சொல்றாரு? சிறுமையும் எளிமையும். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, the poor and the needy. யாருன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை பற்றி சொல்லல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் ஏத்துக்கிட்டனே, இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாங்களே, தலையில கைய வச்சாங்களே, நிறைய சொல்லியிருக்காங்களே, ஆனா இன்னையும் என் சிறுமை மாறல, என்னுடைய எளிமை மாறல, நான் இன்னும் என்னவாதான் இருக்கேன், இப்படியேதான் இருக்கிறேன். தாகத்துக்காக நாவு என்ன செஞ்சுட்டு, தாகத்தினால வறண்டு போச்சே அப்படின்னு நினைக்கும் போதுங்கிறாரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அலையிலுயா. இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு வேர்டு ஞாபகம் வருதுன்னா, ஆண்டவர் காய விடுறாரு. இல்ல சொல்லுங்க, என்ன சொல்றாரு? சிறுமையும் the poor and the needy. பாருங்க, பிள்ளைங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க? பாபிலோன்ல இருந்து திரும்ப வந்தாச்சு. வந்து பார்த்தா வீடு இல்லை, எல்லாம் இடிச்சு போய் கிடக்க. ஆலயம்ன்றது அவங்க பெரிய விஷயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருது. அழிட்டு போயிட்டான் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரு. திரும்ப வந்து நின்னா எப்படி ரூத்து நகோமியும் வந்து எருசலேம்ல எப்பவுமே அந்த திரும்ப வந்து நிக்கிறதுலாம் அப்படித்தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். ஊரை விட்டுட்டு போன்னு திரும்பி வரும்போது அப்படித்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வந்து நிற்கும் போது ஏழையா, திக்கற்றவளா, சிறுமையும் எளிமை. ஆனா ஒண்ணு என்னன்னா, இதை படிக்கும் போது எனக்குள்ள அவியான ஒரு உணர்த்தினா, நீ என்னதான் நீ நீடியாகவும் பூவராகவும் எளிமையும் ஏழ்மையும் சிறுமையுமா இருந்தா நீ மீட்கப்பட்டவன் என்பதை மறந்து போகாத. எல்லாரும் சொல்லுங்க, நான் சிறுமையானவன் தான், நான் எளிமையானவன் தான், என்கிட்ட ஒண்ணு இல்லதா, ஆனா நான் மீட்கப்பட்டவன். I am redeemed. நான் யாரு? மீட்கப்பட்டவன். பாயிண்ட் அதுதான் முக்கியம். நான் யார் என்றுதான் முக்கியம். என்னை மீட்டவர் யார் என்பதுதான் முக்கியம் ஒழிய என் பாக்கெட்ல என்ன இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு அல்லிலே சொல்லுங்க பாருங்க. இங்க மறுபடியும் படிங்க, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. படிங்க எல்லாரும் சேர்ந்து. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால். தண்ணீர்ன்றது எதை தேடுறீங்கன்னு தெரியல. சமாதானத்தை தேடுகிறீர்களா? ஏதோ ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று தேடுகிறீர்களா? ஆமென். மாப்பிள்ளை பொண்ணை தேடாதீங்க. ஒருவேளை அது கூட கல்யாணம் முடிக்கிற வயசுல உள்ளவங்க,
ஆமென், நீங்கள் அதை தேடுகிறீர்கள் என்று தேடி தேடி நாக்கு என்ன செஞ்சுட்டு வறண்டு போச்சு. எதனாலும் எடுத்துக்கிறீங்க, அது கிடையாமல் வாசிங்க எல்லாம் சேர்ந்து. அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. ஐயா, உன் நாக்கு வறண்டுருச்சுன்றது ஆண்டவர் காதுக்கு கேக்குது. ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாக்கு வறண்டுருச்சுன்றது யாரு கேக்குது? அப்படின்னா சாக மட்டும் விட மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவரு நீ பிள்ளைய தூக்கி போட்டுட்டு என் பிள்ளை சாகிறதே நீ சொல்ற, ஆனா உன் பிள்ளை சாகாது. அந்த சூழ்நிலையில உன்னை தூக்கி எடுப்பார். அந்த டைமிங் தான் கைரோஸுங்கிறோம். இல்ல சொல்லுங்க, என்ன ரோஸ்? கைரோசம் என்பது என்னன்னா, அதாவது நாம முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம், ஆனா நமக்கு அது எண்டுன்னு தோணலாம். ஆண்டவருக்கு அது என்னவா இருக்குது? ஆரம்பமா இருக்கிறது தான் கைரோஸ். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, யூ கேன் ட்ரஸ்ட் காட். எது வரைக்கும்னா, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த ஐசியூல ஈவன் அது வரைக்கும் கூட இல்லை, நீ செத்ததுக்கு அப்புறம் கூட ஆமென், ஸ்தோத்திரம், மற்றவங்க உனக்காக ட்ரஸ்ட் பண்ணாங்கன்னா ஆண்டவர் திரும்ப உயிரோடு எழுப்ப முடியும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால கூடாத காரியம். நான் வறளும் போது கர்த்தராகிய நான் அதை என்ன செய்து கேட்டு வாசிங்க இஸ்ரவேலின் தேவனாகிய நான், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன், அவைகள் என்ன செய்ய மாட்டேனா கைவிட மாட்டேன். இவர் தான் அனுப்புனார் பாபிலோனுக்கு. இவரே சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேன். நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்கவே முடியறது இல்லைல்ல. அடிக்கிறவர் அவர் தான், காயங்கட்டுகிறவரும் அவர் தான். கூட்டு போய் 70 வருஷம் நல்ல நொய்ய புடைச்சிட்டு வறண்டு போய் ஹேன வந்து நிற்கும் போது நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்றாருன்னா, நம்ம அப்பா மாதிரி நம்ம தகப்பனை போல ஒரு தகப்பனை நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சரியா? என்ன சொல்றாருன்னா, அப்படியா உன் ஊர்ல தண்ணியே இல்லையா? ஒரு இடத்துல கூட தண்ணி கிடைக்கலையா? ஆமென், ரைட், ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்ல படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல நான் எடுத்து வச்சேன். Let me read. Verse 17 படிக்கிற முதல்ல. The poor and needy look for water in vain. In vain. அப்படின்னா எங்க தேடி உனக்கு என்ன கிடைக்கல? தண்ணீரை கிடைக்கல. ரைட்? இப்போ படிப்போமா? 18ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்களா பார்க்கலாம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை, இதான் ரொம்ப முக்கியமா, இதான் கண்டென்ட். வாசிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி. போதும். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க. ஆறுகள், ஊற்றுக்கள், தண்ணீர் தடாகம், நீர்க்கேணிகள். ஓகேவா? ஆக்சுவலா கவிதை தான் இது. எல்லாம் சொன்னது எல்லாம் ஒண்ணுதான். parallelism அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? பைபிள் காலேஜ் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அது எப்போ படிச்சு எதுல இன்டர்பிரிட்டேஷன்ல படிச்சிருப்போமா? இல்ல, ரைட். parallelism அதாவது முதல் வரியும் இரண்டாவது வரியும் வெவ்வேறமா இருந்தாலும் அர்த்தம் என்னது? அதான். சரி, படிங்க பார்க்கலாம். இந்த பாட்டை படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளும் வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ தண்ணி தேடல, உண்மை கிடைக்கல. நான் தண்ணீரை கொண்டு வரேன் பாரு. எங்க எப்படி தண்ணீரை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அந்த சீசன் வந்துருச்சுன்னா நீங்க நினைக்காத விதத்துல தேவன் அங்க என்ன செய்வார்? உன் தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரை அவரால கொண்டு வர முடியும். ஒவ்வொன்னா போவோம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகள். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? I will open up rivers on the barren hills. barren என்ன? மலடுன்னு அர்த்தம். அப்படின்னா அங்க என்ன இல்ல? தண்ணியே இல்ல. உயர்ந்த மேடுகளில் ஆறுகள். இதை பறிக்கும் போது, தியானிக்கும் போது பார்க்கத்தான் உயரம், ஆனா உள்ள ஒண்ணு இல்ல. பார்க்கத்தான் ஹைட்டா இருக்கு, உயரமா இருக்கு. அந்த வேர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயரமா இருக்கு, ஆனா என்ன இல்ல? பலன் இல்ல. அங்க என்ன இல்ல? தண்ணி இல்ல. கரங்களை உயர்த்த வழியில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க. எந்த ஒரு ஆறுகளும் எந்த ஒரு நதிகளும் புறப்படுகிற இடமே என்னதான்?
உயர்ந்த மலைகள். உயர்ந்த மலைகள் இல்லையா? யோர்தான் நதியே எடுத்துக்கிட்டாலும் அது எங்க புறப்படுது? எர்மோன் மலையில புறப்படுது. கங்கை நதி எடுத்துட்டீங்கன்னா அது எங்க இருக்குது? இமயமலையிலிருந்து புறப்படுகிறது. ஆகவே மலைகள் அப்படின்றது தண்ணீரை பிறப்பிக்கும் இடம். உயர்ந்த மலைகள் நதிகளை பிறப்பிக்கிற இடம். அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்? ஆனா பிறப்பிக்கிற அந்த கற்பம் செத்து போயிருக்கு. இட்ஸ் பேரன். எருசலேம் பேரனா இருக்கு. என் ஜனங்கள் என்னவா இருக்கிறாங்க? பலனற்று போயிருக்கிறார்கள். பார்க்கிறதற்கு உயரமா இருக்கிறார்கள், பார்ப்பதற்கு பணக்காரர்களாய் தெரிகிறார்கள், பார்ப்பதற்கு செழிப்பாய் இருக்கிறார்கள். உள்ள போய் பார்த்தா என்னல்ல? உயரம், உயர்ந்த மலைகள், உயர்ந்த கோபுரங்கள். ஆனா பார்க்கிறதுக்கு என்னவா இருக்கு? பல நேரங்கள்ல உண்மையில ஒரு தனிப்பட்ட மனுஷனோட, ஒரு சகோதரனோட, சகோதரி போய் பேசி பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாங்க இல்ல சார். இருக்கீங்களா? லுக்ஸ் ரிச். பார்ப்பதுக்கு என்னவா தெரியுது? ரிச்சா தெரியுது. ஆனா உள்ள போய் பார்த்தா என்ன இல்ல? பணம் இல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பவுமே புவர் அண்ட் நீடி அப்படின் போது ஏழை எளிய ஜனங்களை மட்டுமே அட்டஸ்ட் பண்ணி நாம பிரசங்கங்களை பண்ணக்கூடாது. கார்ல வரவனும் சரி, பெரிய பங்களால குடியிருக்கிறவனும் சரி, அவன் என்னவா இருக்கலாம்? பேரனா என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதனால இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு சில ஜனங்களை மாத்திரம் இல்ல, இன்னைக்கு எல்லாரோடும் ஆண்டவர் பேசுகிறார். இப்படி கூட எடுத்துக்கலாமே, wilderness in the higher level, barrenness in the higher level. வாழ்க்கையில இதல்ல ஊழியன் வரும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு நாம போறோம். நல்ல உயர்ந்த நிலைகளில என்ன வரல? பலன் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரேயர்ல பல லெவல்கள் இருக்கா இல்லையா? இல்லையா? ரைட். பிரேயர்ல பல நிலைகள் இருக்கு. சாதாரணமா ஒரு குழந்தை ஜெபிக்கிற ஜெபத்துக்கும், தேவனோட அனுதினம் உறவாடுகிற ஒரு மனிதனுடைய அந்த ஜெபத்திற்கு என்ன இருக்குது? வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் லெவல்ல ஜெபமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனா நான் இப்ப பிரசங்கிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும்னா, என்னுடைய வெளிச்சம், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வசனத்தினுடைய வெளிச்சம் ஹையர் லெவல்ல இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். புரியுது நான் சொல்றது? அப்ப நான் அதாவது சண்டே கிளாஸ் டீச்சருடைய லெவல், வசனத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய லெவல் ஒரு லெவல் இல்லை. நம்ம ஸ்கூல்ல அப்படிதான் எல்கேஜி யூகேஜி தான் போறோம். இப்போ ஒரு என்ன கர்த்தர் வைத்திருக்கிற இந்த நிலையில இதுவே எனக்கு ஒரு பியர் பிரஷர். என்னன்னா, இந்த லெவல்ல பிரசங்கம் பண்ணனா வாழ்நாள் முழுது இதிலே பண்ணணும். இது எனக்கு பெரிய தூக்கம் வராம போறதுக்கு இன்னும் பெரிய ரீசன் என்னன்னா, ஆமா, டிவைன் ஷிஃப்ட் இன்னொரு வாரம் நான் பேசணும்னா எனக்கு 2 ஷிஃப்ட் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, ஆண்டவர் தான் உதவி செய்யறாருன்றது வேற. ஆனா உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்குமா? ஆனா திடீர்னு நீங்க பாக்குறீங்க, பாஸ்டருடைய பிரசங்கம் சரியே இல்ல, இவர் இப்படி என்ன செய்யல, பேச மாட்டாரு, ஆனா லெவல் என்ன செஞ்சிட்டு ரொம்ப குறைஞ்சு போச்சே அப்படின்னா, எங்க என்னுடைய அந்த ஹையர் லெவல்ல ஒரு வில்டர்னஸ், ஒரு வறட்சி இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வச்சு அழகு பார்த்த இடம். உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் உங்களை என்ன செஞ்சேன்? என்னுடைய சொந்த சம்பத்தாக சேர்த்து கொண்டார். ஆண்டவரை வச்சு அழகு பார்க்கிற லெவல். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்த உங்களை தூக்கி எடுத்து எங்க வச்சார்? உன்னதங்களில் அவரோட உட்கார வச்சிருக்கிறார். அதுதான் நம்முடைய லெவல். பக்கத்துல தட்டி சொல்லுங்க பாக்க, நம்ம லெவல் என்னன்னு பாரு தெரியுமா? உன்னதங்களில் அவரோட. சோ அந்த லெவல்ல இன்னைக்கு வறட்சி, ஜெபங்கள்ல வறட்சி, ஊழியங்கள்ல வறட்சி. இன்ஃபேக்ட் உங்களுடைய தொழிலை நான் இன்னைக்கு சேர்த்து பேசுறது, உங்களுடைய பிசினஸ் நீங்க எதை செய்யறா கையின் பிரயாசங்களையும் நான் சேர்த்து தான் பேசுறேன். அதுலயும் அந்த லெவல்ல நீ இருக்கணும். நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நீ இன்னொருத்தன் காரை ஓட்டிட்டு இருக்க கூடாது. நீ உனக்கு 10 கார் நீ வாங்கி இருக்கணும். எங்க வாங்கல இருக்கீங்களா? இதுல அவனையே பாக்குறீங்க.
எவெல்லாம் கார் ஓட்டுறானோ எல்லாம், நான் சொல்றது புரியுதா? உங்க மேல என்னுடைய தரிசனம் அவ்வளவுதான். உனக்கு உன்னை குறிச்சு தரிசனம் இருக்கோ இல்லையோ, உங்களை குறிச்சு எனக்கு என்ன இருக்குது? தரிசனம் இருக்கு. ஆனால் அந்த லெவல்ல நீ அட்டைன் பண்ண முடியாதபடி அங்கே வறட்சி. உன்னை அங்க கொண்டு போய் வச்சு என்னால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. வறட்சி. பாஸ்டர் சொல்லிட்டு போனார்ல, ஏன் சிலருக்கு நாங்க மைக் கொடுக்கல, ஏன் சிலர் நாங்க பயன்படுத்த மாட்டோம்னா, அந்த லெவல்ல ஒன்றை என்ன இல்ல, ட்ரைனஸ், வறட்சி. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். உயர்ந்த மலைகளில் வளர்ச்சி. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்கம்மா சீக்கிரமா. 18வது வசனத்தை. உயர்ந்த மேடுகளில், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும். ஆறுகள். என்ன தூக்கி வாரி போட்டுச்சு இந்த வேர்டு. எல்லாம் சொல்லுங்க. உயர்ந்த மேடுகளில். உயர்ந்த மேடுகள்ல ஆற பார்த்திருக்கீங்களா? ஆறு எங்க ஓடும்? பள்ளத்துல ஓடும், பிளெயின்ஸ்ல ஓடும். கைரோஸ் வந்துருச்சுன்னா ஆறு மலையில ஓடும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாதான் கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உடைய டைம் வந்துச்சுன்னா ஆண்டவர் டிவைன் ஆமென் ஷிஃப்ட் அவன் வாழ்க்கையில கொண்டு வர்றாருன்னா ஆற எங்க ஓட்டுவார் ஆண்டவர்? ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அதுதாங்க புதிய காரியம். புதிய காரியம்னா என்னது? நடக்காத ஒன்று கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன யூனிக்கா செய்யற. பாஸ்டர் ஜோஷஸ்டோட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பாஸ்டர் புது வருஷத்துல ஆண்டவர், நான் பேசும்போது சர்ச்சில் சொன்னேன், நீங்க எல்லாரும் பிளெஸிங்காக வர்றீங்க, ஆனா ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு பிகினிங்க கொடுக்கிறாருன்னாரு. பிளெஸிங் வேணுமா? பிகினிங் வேணும். ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆரம்பம் வேண்டுமா? ஆரம்பம் வேணும். ஆரம்பம் வேண்டும். புதிய காரியத்தான் ஆரம்பம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நீ தாகத்தோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நான் ரெஸ்டோர் பண்ண போறேன், உன்னை திரும்ப கொண்டு வந்துடுறேன். நீங்க சாக போறதில்ல. நான் எங்க உனக்காக ஆறுகளை புறப்பட பண்ணுவேன்னா, உயர்ந்த மேடுகளிலே ஆறுகள்ன்றார் ஆண்டவர். அப்ப நான் யோசிச்ச, ஆண்டவரே ஆறு மேல இருந்து கீழே வருமா, கீழே இருந்து மேல போகுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு கீழே இருந்து மேல போகுன்றார் ஆண்டவர். என்ன புரியலையா உங்களுக்கு? ஆண்டவர் நினைச்சாருன்னா ஆறு இப்படி போகும். புரியுத? தலைகீழா போக பண்ணுவார். அவர் சிருஷ்டிக்கிற, அவரால் முடியாத காரியம். ஆண்டவரால கிராவிடேஷனல் ஃபோர்ஸை திருப்பி விட்டுட்டு இனிமேல் பந்தெல்லாம் எப்படி போட்டோம்? கீழே போட்டா மேல போக வைப்பார். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை கர்த்தர் புறப்பட பண்ணுவார். இன்ஃபேக்ட் தலைகீழா நடக்கும். தண்ணி எங்கிருந்து போகும்? வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். இதை வச்சுட்டு தவறா உபதேசம் பண்றீங்கன்னு சொல்லாதீங்க. வெளிச்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? அது எப்படி தண்ணி கீழந்து மேல போகும் அப்படின்னு உட்காந்து ஆராய்ச்சி போகும். கைரோஸ்ல போகும். எப்படி? நேற்று பாஸ்டர் சிமியோன் சொன்ன மாதிரி செருப்பு வளரும். பார்க்க சொல்லுங்க. என்ன செருப்பு? ட்ரெஸ் என்ன செய்யும்? கைரோஸ்னா என்ன? இதுதான் சூப்பர் நேச்சுரல். உரலில சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எல்லாம் சொல்ற சூப்பர் நேச்சுரல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆறு எப்படி ஓடுது? கீழே இருந்து மேல. அந்த மூணாறு போகும்போது எத்தனை ஃபால்ஸ், மலையிலிருந்து, ஆஹா அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆண்டவர் எப்படி ஓட வச்சிருக்கிறார் தண்ணீர்களை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்காக தலைகளை ஓட்டு வென்றார். அதாவது நீ எங்க உன் ஏரியாவில், உன் வாழ்க்கையினுடைய எந்த ஏரியாவில் ட்ரைனஸ் இருக்கோ, ஆண்டவருடைய ரிசோர்சஸ் அந்த இடத்துல கொண்டு வரங்கிறாரு. உயர்ந்த மலைகள் என்பது தேவனுடைய நதிகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு அவைகள் தூரமானவைகள் அல்ல. His resources can reach the place which cannot be reached. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் அந்த உயரத்துக்கு கர்த்தர் என்ன கொண்டு போவாரானா, நான் சொல்றேன் அந்த உயரத்துக்கு கொண்டு போன ரிசோர்சஸை கர்த்தர் உனக்கு கொடுக்க அற்பமா. நீ என்னது? முதல்ல இந்த பாதாளத்துக்குள்ள குழிக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு எங்க வா, வெளியே வா. பள்ளங்களை நிரப்பு. பக்கம் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளத்தை சும்மா சலுப்புன்னு ஒன்று கொடுங்க பார்க்கலாம். பள்ளத்தை நிரப்பு. சிலருக்கு அடி கொடுத்தா தான் என்ன செய்வான், நம்ம எங்க கிடக்கிறோம்?
பள்ளத்துக்குள்ள கிடக்கிறோன்னு தெரியும். ஆண்டவர் சொல்றார், மேல வந்து பாரு. ஆமென். நீ இங்க வந்து இந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ரிசோர்சஸ் என்ன, தேவைகளை சந்திப்பாரான்னு நீங்க இமேஜின் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அவரால முடியும். இங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் சொல்றேன், நம்ம பாஸ்டர்ஸ்க்கு எல்லாம் சொல்றேன், பண தேவை என்பது பெரிய தேவையே அல்ல. நான் சொல்றேன், நான் அதை அனுபவிச்சு சொல்றேன். இந்த 4-5 மாசத்துல ஆண்டவர் அற்புதமா ஆமென், ஒண்ணுமே இல்லாத நம்மை கொண்டு கர்த்தர் இன்னைக்கு 50-55 லட்சம் ரூபாய்க்கு இந்த கட்டடத்தையும் அந்த கட்டடத்தையும் கட்ட முடிச்சிருக்கிறார். எங்கிருந்து வந்தது? அந்த ட்ரைனஸுக்கு ரிசோர்சஸ் தேடி வந்துச்சு. சொல்லுங்க, எப்படி வரும்? தேடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேடி வந்து கவலைப்படாத. கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு கொடுக்கிற, இந்த ஆண்டு இல்ல, நமக்கு இன்னும் இந்த ஆண்டு அந்த ஆண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு இன்னும் வருகிற நாட்களில் நம்முடைய சீசன் இப்படியா இருக்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. God will reach your dry heights, barren heights. He will reach you. உங்களுடைய வறண்டு கிடக்கிற இடத்தை தேவனுடைய ரிசோர்சஸ் சந்திக்கும். பக்கத்துல சொல்லு பார்க்க, தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வறண்ட இடத்தை தேவனுடைய தேவைகள் என்ன செய்யும்? சந்திக்கும். நம்புறீங்களா? நம்மள நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரெண்டாவது சொல்றாரு, பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்கள். உங்களுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எங்க பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தண்ணி காட்ட இல்ல, தண்ணி கொடுக்க. அவருக்கு தண்ணி காட்டவும் தெரியும். எப்படி உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்றாரு? ஆமென். எங்கம்மா, பள்ள தாக்குகளிலே என்னதான் ஊற்றுக்கள். பள்ளத்தாக்கிலே ஊற்றுக்கள். இங்கிலீஷ்ல ஸ்ப்ரிங்ஸ் இன் த மிடில் ஆஃப் த வேலி. இப்ப சிலருக்கு ஆறு, எல்லாரும் சொல்லு, சிலருக்கு ஊற்று. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும் தெரியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த நாளுமே வேணும்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே நான்கையும் நமக்கு ஆசை என்ன செய்யாது, எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒரு சிலருக்கு தெரியும் நீ எங்க இருக்கிற, பள்ளத்தாக்கில் இருக்கிற. நீ பள்ளத்தாக்கில் இருக்கிறவனுக்கு 6 போட்டா என்ன ஆகுங்க? பள்ளத்தாக்கில் திடீர்னு 6 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? செத்துருவீங்கன்னு தெரியும். அதனாலதான் என்ன கொடுக்குறாரு? ஃபவுண்டைன்ஸ். இங்கிலீஷ்ல என்ன வருது? ஃபவுண்டைன்ஸ். ஃபவுண்டைன்ஸ் எப்படி இருக்கும்? சின்ன சின்ன, ஏன்னா பெரிய ஆறுகள் உருவாகிற இடமே என்னதான்? ஃபவுண்டைன்ஸ். சின்ன ஊற்றுக்கள், ஸ்மால் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஃபவுண்டைன்ஸ் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உருவாக்குறேன்னு சொல்றாரு. கரங்களை உயர்த்த வழியில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ஆமா, ரைட். ஃபவுண்டைன்ஸ் ஆர் ஸ்மால். ஊற்றுக்கள் எல்லாம் என்னதான்? ரொம்ப சின்னதான், ரொம்ப சின்னதான். ஆனா அந்த சின்னதுன்னு நீ நினைக்க வேண்டாம். அதுதான் என்னவா மாறப்போகுது? பெரிய ஆறுகளா மாறப்போகுது. ஆகவே டிவைன் ஷிஃப்ட்ல, அல்லது ஆண்டவர் வாழ்க்கையில் இதனுடைய சைக்கிள் அற்புதத்தை செய்யணும்னு நினைக்கும் போது, பள்ளத்தாக்கு என்றாலே நம்பிக்கையற்ற நிலை. நம்ம காலையில் அதை பார்த்தோம் இல்லையா? நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். சூரிய வெளிச்சம் புக முடியாத ஒரு இடம், வேலிஸ், மரண இருளின். பள்ளத்தாக்கு என்றாலே இங்க மரணம் இருக்கு, இருள். ஒரே வேர்ட்ல சொல்ல போனா ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், நம்பிக்கை அற்ற சிச்சுவேஷன். பள்ளத்தாக்குல இருக்கிறவனுக்கு பிரியாணி தேவை கிடையாது. ஆமா, ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன விளக்கு, ஒரு சின்ன கயிறு மேல இருந்து யாரா போட்டா போதும், மேல வந்துடலாம். இன்னைக்கு ஆண்டவர் சிலரோட ஆண்டவர் பேசுறாரு. நீ எங்க இருக்கிற? பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கிற. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எங்க இருக்கிற? அதாவது அவ்வளவுதான். ட்ரை. இப்ப நம்ம இங்க பார்த்துட்டு தண்ணீரை பத்தி பார்த்து பள்ளத்தாக்குல என்ன இல்லைங்க, தண்ணி இல்லை. ஆனா இங்க நான் மாட்டிக்கிட்டேன். இங்க நான் என்ன செஞ்சுட்டேன்? மாட்டிட்டேன். நிறைய மாணவர்கள், வெளிநாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு என்ன இருப்பாங்க?
வேலை இல்லாமல் இருக்கிறது. நம்ம ஊர்ல கூட நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு எல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் ஏதாவது ஒரு இந்த ஜொமாட்டோ இந்த ஸ்விக்கியில் ஏதாவது, நல்லா கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க சொல்றாங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்தால் பிழைச்சிக்கிடுவோன்னு நினைக்கிறேன் பாருங்க. நீங்க கர்த்தர் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குவோம். சரி, நீ பிழைக்கிறதுக்காக இல்லை, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் அல்ல. The just shall live by faith, not survive by faith. Just shall live. விசுவாசத்தினால் நீதிமான். நீ வாழ்றதுக்குன்னு ஒரு ஊற்று ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார் ஆண்டவர். புரியுதா? எத்தனை பேர் எனக்கு ஊத்து இருந்தா போதுன்றீங்க? சிலருக்கு பேராசை பாருங்க, என்ன வேணுமா? 6 தலைகளா மேல வரணுங்கிறாரு. சரி, நீ அந்த உயரத்துக்கு போனா, நான் சொல்றது புரியுதா? நீ எங்க இருக்கிற? நீ இருக்கிற இடம் உயரத்துல இருக்கிற, ஆனா அங்க ட்ரையா இருக்கிறங்க போது 6 மேல அனுப்புவாரு. ஆனா நம்ம புழப்ப என்னவாதான் இருக்குது, தொடச்சுக்கோ இப்படிதான் இருக்குங்க போது நமக்கு என்ன தேவை? ஆமா, ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு ஒரு தடி இருந்தா போது என்ன செய்வேன்? தப்பிச்சுக்கிறவன் நினைக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு சின்ன ஒரு ரெவலேஷனை கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இன்னைக்கு நான் நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு இந்த நாட்கள்ல பிரபலமானது இந்த மாதிரி உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றதுனாலயா? ஒண்ணு இல்ல, 3 நிமிஷத்துல பாட்டு பாடுறது. இந்த ரிச்சு மாதிரி ஆட்கள் மியூசிக் போட்டு கொடுத்துடுறாங்க, எல்லாம் ஆயிட்டாங்க. எனக்கு பொறாமையெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். ஸோ அதனாலதான் என்னமோ தெரியல, பிரசங்கம் பண்ணும்போது பின்னாடி மியூசிக் போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள மியூசிக் வந்து அதுவும் புதுசா நிறைய பேர் பழகுறாங்க. இல்ல கவனிங்க, அந்த ஒரு பாடல் சாட்சியை சொல்றேன். நிறைய ஊழியர்கள் என்ன பர்சனலா நிறைய பேர் பழகலனாலும், ஆனா எனக்கு தெரியும் அவன் இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது வேற. ஆனா அவர்களுடைய பாடல்கள் அவங்கள வந்து தாகத்தை தீர்த்து, அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற நதிகளாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். என்னன்னா அந்த ஒன் சாங். உண்டா இல்லையா? சொல்லுங்களேன், உண்டா இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் வந்து டைமிங் வந்துச்சுன்னா உனக்குன்னு ஒரு சாங் கொடுப்பார். புரியுதா? அல்ல உங்களுக்குன்னு ஒரு நீர், மேபி ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு உன் தொழில ஒரு ஒரு ஐடியாவை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க தொழிலை பத்தி பேசுறது, யாக்கோபுடைய பிசினஸ் மேனை நீங்க பார்த்துட முடியும். மாமனார் வீட்டுக்கு போகும்போது என்ன கொண்டு போனாரு? என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போனார் சொல்லுங்க பார்க்கலாம். வெறே ஒரு தடி மட்டும்தான் கொண்டு போனான். கொஞ்சம் எண்ணெய் கொண்டு போயிருக்கான், அதனால தான் அவன். ஆமா, ஸோ அது தவிர இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே வாய் மட்டும்தான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கூட இருந்தார், இல்லைன்னு சொல்லல. ஆனா திரும்ப வரும்போது எப்படி வரான்? அண்ணனை மிரட்டுறான். என்ன, நான் போன யாக்கோபு மாதிரி கிடையாது, இப்ப என்கிட்ட வேலைக்காரிகளும் ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களோட நான் வருகிறேன் அப்படின்னு செய்தி அனுப்புகிற அளவுக்கு அவன் பெருக்கத்தை அவன் என்ன செஞ்சான்? பாத்திரம் இல்ல, அண்ணனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான்னா, நீ 400 பேரோட வர, நான் உனக்கு கிஃப்ட் அனுப்புறேன். என்னவா? 200 வெள்ளாடுகளுக்கு 20 ஆட்டுக்கடாக்கள், 200 செம்மறி ஆடுகளுக்கு 20 பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ். அப்படின்னா பெண் ஆடுகள் 200னா 20 ஆண் ஆடுகள் இருந்தா ரேஷியோ கரெக்டா இருக்கும். பிசினஸ் என்ன செஞ்சிடலாம்? பெருக்கிடலாம். அண்ணனுக்கு ஐடியா கொடுக்கிற அளவுக்கு வெறுங்கோளோட போன யாக்கோபை கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்தார், ஒரு நீரூற்றை கொடுத்தார். ஒரு ஆமென். இந்த மரங்களை வெட்டி கொப்புகளை போடு, அது பொலியும் போது என்ன செய்யும்? வரியும் புள்ளி உள்ள குட்டிகளை இடும். இதுதாங்க வறண்டு கிடக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டைன். பட் யூ நோ, ஃபவுண்டைன்ஸ் நெவர் ஸ்டாப்ஸ். ஆறுகள் கூட வற்றி போகும், ஆனால் நீரூற்றுக்கள் வற்றவே வற்றாது. அதனாலதான் வற்றாத நீரூற்று அப்படிங்கிறோம். இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரம்மா, உங்களோட தான் பேசுறாரு. சீசன்ஸ் வரும்போது இதுதான் ஆண்டவர் எனக்கு உண்டு பண்ணின நீரூற்றுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது யார் வேலை? பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள், நதிகள் மேல வரும். ஒரு நான் போட்ட ரோட்ல நதி வரும். பாதைகளை செவைப்படுத்துங்கள், பள்ளத்தாக்குகளை நிரப்புங்கள், அங்கே என்ன வரும்? ஒரு நீரூற்று புறப்படுன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு அற்புதமா தெரியலையா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இருக்கீங்களா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது படிக்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். வாசிப்போம். 41ஆம் அதிகாரம்
வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரத்தை என்னவா மாத்த போறேன்? தண்ணீர் தடாகமாய், desert into a pool water. எல்லாம் சொல்லுங்க, desert into a pool water. தண்ணீர் தடாகம். புதிய காரியம்ன்றது இதுதான். நடக்காத ஒண்ணு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வனாந்திரம், டெசர்ட்ல பாலைவன சோலைன்னு ஒண்ணு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? சத்தமா சொல்லுங்க. என்னது? ஒயாசிஸ், பாலைவன சோலை. அப்போ பிரயாணம் பண்றாங்க, வனாந்திரத்துல பிரயாணம் பண்றவங்க என்ன செய்வாங்க? இந்த பாலைவன சோலையில போய் என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு என்ன செய்வாங்க? போவாங்க. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இஸ்ரேல் போன இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்றது ஆச்சரியம். ஞாபகம் இருக்காமமா? நம்ம சீனாய் வனாந்திரத்துல பஸ்ல போனோம் பாருங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு இவனுக்கு எப்படிதான் இதுல நடந்து போனானுங்கன்னு. இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு எகிப்தினுடைய வடக்கு பகுதியில கனெக்ட் பண்றது ஃபுல்லா வனாந்திரம், மலைகள், மரமே கிடையாது. அதுலயும் இடையில சொல்லிட்டாங்க தீவிரவாதிகள் இந்த ஏரியாவில் வந்துட்டாங்க அப்படின்னு. உடனே எங்க பஸ்ஸுக்கு நிறைய ஒரு 10-20 பஸ்ஸை ஒன்னா நிறுத்தி முன்னாடி போலீஸ், பின்னாடி போலீஸாக அந்த கான்வாய் கொண்டு போகுது. சரி, நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்களை போல இந்த வனாந்தரத்தில் என்ன செய்ய போறோம்? மடிய போறோம். தீவிரவாதிகளுக்கு கூட பயம் இல்லை, டீ கடை கிடையாது. 10 மணி நேரம் பஸ் போகுது, சிங்கிள் டீ கடை கிடையாது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததுல என்ன தவறு இருக்கு? இங்க பஸ்ஸுக்குள்ள எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இல்ல, எங்கயா நிறுத்த போறாங்க? எங்க நிறுத்த? தூரமா ஒரு இடத்துல கூட்டு கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமென். அங்கதான் ஆண்டவர் மாறாவ மதுரமா மாத்தின அங்க ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த தண்ணீர் அங்க ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கான். அதுவும் பெரிய ஊர் கிடையாது, பாத்ரூம் கூட இல்லை. அதுக்கப்புறம் அங்க கொடுத்த டீயே குடிக்க முடியல. அது என்னவா இருக்குது? மாறாம இருந்துச்சு. சரி, 10 மணி நேரம் அதை குடிச்சிட்டு வந்தாங்க. சில ஞாபகம், நான் யூஸ்வலா இது மாதிரி நிறைய ஞாபகம் இருக்காது. அப்பா அம்மா ஒருவேளை மாமா அத்தைக்கெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கலாம். இட்ஸ் a place of refreshment. It is not a place of settling. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, see, உனக்கு எப்பெல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்பெல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை. சோ நம்முடைய வனாந்தரத்துல ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு செய்யறாரு. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடையாது. சிலருக்கு இப்ப என்ன தேவைன்னா, ஒரு பாலைவன சோலை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு டீய குடிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு ரெஸ்ட் இருந்தா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்தா, ஒரு இளைப்பாறுதல் இருந்தா நல்லா இருக்குமே. யாரெல்லாம் ஆரெல்லாம் வேண்டாங்க, ஒரு டீ போதும். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம காஞ்சிட்டோம், அந்த அளவுக்கு ட்ரையா போயிட்டோம். ஊழியத்துல சிலர் எதிர்பார்க்கிறாங்க, ஒரு இத்தனை நாள் ஆச்சு ஒரு சிங்கிள் ஆத்துமாவன ஆண்டவருக்குள்ள கொண்டு வர, ஒரு சின்ன குழந்தை ஆண்டவருக்குள்ள வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றேன், அந்த இடத்துல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சீக்கிரமா எதிர்பாருங்க, உன்னை நோக்கி ஒரு பாலைவன சோலை ஒன்று வருகிறது. அந்த பிரயாணத்துல ஒரு சோலை நீ பார்க்க போற. அது உன்னையும் உன் குடும்பத்தையும் அப்பாடா அப்படின்னு என்ன செய்ய வைக்கும்? சிந்தியா உட்கார வைக்குங்கிறா. ஏன்னா இப்ப அவளுக்கு தேவை அதுதான். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஆறெல்லாம் தேவையில்லை. என்ன தேவை? ஒரு ஒயாசிஸ்ல கூட்டு போய் ஒரு 2-3 நாள் ரூமை போட்டு வீட்டுக்காரங்க, நாங்க இப்ப மூணார் போனோம், சும்மாவா இருந்தோம். டூருன்னு நமக்கு போனா என்னதான், 2 நாள் போனோம், 2 நாள் இடுப்பு காலண்டு தான் வந்தோம். பாதி நேரம் டிராபிக்ல போயிருச்சு. என்ன தம்பி? அதாவது என்ன சொல்றேன்னா, சம்டைம்ஸ் நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன தேவை? நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைச்சிட்டீங்களா? நடக்கலைன்னு இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். இந்த வனாந்திரத்தில் தேவன் எதை கொண்டு வருவார்? ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொண்டு வருவார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். விடாய்த்த ஆத்துமாவுக்கு
ஒரு குளிர்ந்த தண்ணீரை வசனம் கொடுக்கணும். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி வரும்னே தெரியாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆனா வருது, எல்லாம் சொல்லுங்க. ஆனா வருது வருது. ஏன்னா ஆண்டவர் வந்து நாக்கு வரல விட மாட்டார். பட் ஆனாலும் நீங்க பிரின்சிபிளை புரிஞ்சுக்கோங்க, பிரின்சிபிளை புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டின்னு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாதுங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? நான் வந்து என் கையில் மட்டும் 1 கோடி பணம் இருந்தா நான் வந்து கிடையாது, உண்மை இல்லை. ஒண்ணுமே பாக்கெட்ல இல்லைனாலும் அப்பா கையை பிடிச்சு வனாந்தரத்தில் நடத்தும் போது அங்கங்க அதை வாங்கி கொடுப்பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அந்த நாட்கள்ல ஒரு குச்சி ஐஸ்கிரீம், அந்த சேமியா ஐஸ்கிரீம் நமக்கு என்னவா இருந்துச்சு? பால் ஐஸ்கிரீமா இல்லையா? அதை எப்பயோ ரேரா ஒருத்தன் பிபி அடிச்சுட்டு வருவான் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அதனுடைய அருமை தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, தெரியுமா? சரி, சண்டைக்கு வராத. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே எங்க இருக்கு? அவன் ஒரு கடையை போட்டிருக்கான், இங்க ஒரு கடை, அருண் ஐஸ்கிரீம், இப்படி பலர்லாம் இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல ஐஸ்கிரீம் எவ்வளவு கெட்டு போய் தூக்கி தூர போட்டிருக்கோம் தெரியுமா? அருமை தெரியல. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படித்தான். எப்படின்னா ஃபெய்த் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, என்னது? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு ஒருவேளை நாக்கு வரலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே சொல்றாரு. நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் சத்தமா சத்தமா, கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஒண்ணு பாப்போம். அடுத்து என்ன சொல்றாரு? வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. எல்லாம் சொல்லுங்க, வறண்ட பூமிய நீர்க்கேணிகளும் ஆக்கி. ட்ரை கிரவுண்ட் இன்டு ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிறார். வறண்ட கிணற நீர்க்கேணிகளும் ஆக்கி. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் தியானம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், டைம் இல்லை எனக்கு. வறண்ட கிணற, சாரி, வறண்ட பகுதிகளில் என்ன மாத்துறாரு? அதாவது சிலது வத்தி போகும், சிலது அங்கே இருக்கும். பல ஜெனரேஷன் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிணறு ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருவாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாருங்க. மறுபடியும் இது எல்லாமே நம்ம இங்க பார்த்தா தெரியாது. அகைன் இஸ்ரேலுக்கு போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. யாக்கோபு தோண்டின கிணறு இப்போ இருந்துச்சு. நான் உள்ள கல்ல போட்டு பார்த்தேன். நான் டொமக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. யாக்கோபுனுடைய கிணறு பெயர்ஷெபாவில் இப்பவும் இருக்கு, சின்னதா இருக்கு, கம்பி வச்சிருக்காங்க. இப்போ என்ன இருக்குதுன்னா தண்ணீர் இருக்கு. எத்தனாயிரம் வருஷம், 3500 வருஷம், கிட்டத்தட்ட 3000 வருஷமா ஆமென். அந்த கேணியை, அந்த பெயர்ஷெபா என்பது வறண்ட இடம் தான். இப்போ அது வறண்ட இடம் தான். ஆனாலும் அங்க ஒரு கேணி, ஒரு கிணறை தண்ணீரோடு வைத்திருக்கிறார் என்றால் உன் குடும்பத்தில் உன் சந்ததிகள், உன் பிள்ளைகள் குடிப்பதற்கென்று தேவன் ஒரு கிணற எப்பவுமே வச்சிருப்பாரு. அந்த கிணறு ஒரு நாள் வத்தாது. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, ஒரு நாள் வத்தாது. புரியுதா? நீ பட்டினி கிடக்கிற, நீ பட்டினி கிடக்கிற, ஆமென் சோதரி, நீ பட்டினி கிடக்கிற. ஆனாலும் நான் சொல்றேன், ஒரு நாள் உன் பிள்ளைக்கு என்ன செய்ய, தாகத்துக்கு அப்பத்துக்கு இறஞ்ச மாட்டோம். பக்கத்துல சொல்ல, என்ன செய்யுமா? அப்பத்து எப்பவுமே நமக்குன்னு ஒரு கிணறு என்ன செய்யும்? சொல்லுங்க, நமக்குன்னு ஒரு கிணறு இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிணறு என்பது இதெல்லாம் இப்போ டவுன்லோட் ஆகிற காரியம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிணறுகள் அனைத்துமே சந்ததிகளுக்காக என்ன செய்யப்பட்டது? தோண்டு வைக்கும். ரகபோத். எல்லாம் சொல்லுங்க. அந்த கிணறுக்கு ஒரு பேர் வச்சார். யார்? ஈசாக்கு. ரகபோத். நம்ம இப்போ இங்க பணப்பட்டியிலே 3 போரை போட்டிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு முறையும் போர் போடும்போது 900 அடி போகுது, 800 அடி உள்ள போகும்போது எப்படா அந்த தண்ணி வரும் அப்படின்னு காத்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கலாச்சாரத்துல தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தண்ணீரை நாம வீட்டுக்கு வந்தோன்னா கோயம்புத்தூர்ல என்ன முதல்ல என்ன கொடுப்பாங்க? இங்க இருக்கிற இந்த கிராமம், இந்த வடச்சித்தூர், இந்த கிராமங்களுக்கு போனாங்க. சிட்டிக்குள்ள போகாதீங்க, ஒண்ணு கூட கிடைக்காது, ரைட்? ஆனா இந்த செட்டிபாளையத்துக்கு கிட்ட இந்த கிராமங்களுக்கு போங்க. போன உடனே வாங்க சாமி, குக்குங்க சாமின்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணு கொடுப்பாங்க? முதல்ல ஒரு கிளாஸ்ல என்ன கொடுப்பாங்க? ஒரு சொம்புல என்ன கொடுப்பாங்க? தண்ணீரை கொடுப்பாங்க. தண்ணீர் அவ்வளவு ரிசோர்சஸ், அது அவ்வளவு என்னது முக்கியமான விஷயம்னு எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்கு? தெரிஞ்சிருக்கு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்பாவுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், உன் சந்ததிகளுக்கு சந்ததியின் சந்ததிகளுக்கு நான் என்னத்தை வச்சிருப்பேன். ஆபிரகாம் தோண்டி வச்சாரு, தூத்து போட்டாங்க. பெலிஸ்தீயர்கள் என்ன செஞ்சாங்க? வைத்தறிச்சல் பிடிச்சவங்க யாரு? அந்த பெயர்ஷபாவில் அல்லது அவங்க வாழ்ந்த அந்த பகுதிகளிலே கிணத்துல தண்ணீர் வர்றதே பெரிய விஷயம். எவனாவது கிணத்த மூடுவானா? அப்ப எவ்வளவு வைத்தறிச்சல் இருந்திருக்கு பாருங்க. இப்ப நமக்கு கூட பைப்ல தண்ணி வருது, அங்க அப்படி கிடையாதுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் யாருன்னா பிடுவின்ஸ் சொல்லுவாங்க. என்னது பிடுவின்ஸ்? பிடுவின்ஸ்னா யாரு? கூடாரவாசிகள். இப்பவும் இருக்காங்க. இஸ்ரேல் போனீங்கன்னா இப்பவும் பிடுவின்ஸ் பார்த்தோமா இல்லையா? அந்த மலைகள்ல கூடாரத்தில் அவங்க வீடு கட்ட மாட்டாங்க, கூடாரங்கள்ல தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்பெஷல், அவங்களுடைய எபிலிட்டி என்ன தெரியுமா? அப்படி மணந்து பார்த்து தண்ணீர் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஊர்ல வெவ்வேறு சிஸ்டம், தேங்காய் மாங்கான்னு பல விஷயங்களை யூஸ் பண்றாங்கல்ல, ரைட்? ஆனா அவங்களுடைய இது என்னது? ஆபிரகாமுக்கு தெரியுங்க தண்ணி இருக்குன்னு, ஈசாக்கு தெரியுங்க தண்ணி இருக்குன்னு. அதனாலதான் அவன் தோண்டு நடமல என்ன வருது? துறவு. லைஃப், ஜீவ தண்ணீர். சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்ம ஜீவ தண்ணீரை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுறோம். ஆனால் யூதர்களை பொறுத்த மட்டும் ஜீவ தண்ணீர்னா என்னன்னு கேட்டு பாருங்க. வானத்திலிருந்து விழுகிற எல்லா தண்ணீரும் எனக்குதான். ஜீவனுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அப்படி பார்க்கறான் தண்ணீர். ஆனா என்ன செய்யறான்? நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஜீவனா இருக்கிற உங்களுடைய சந்ததிகளுக்கு தோண்டி வைத்த ஆபிரகாமுடைய துறவுகளை தூற்று போட்டா பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் ஒரு கேணியை நான் உனக்கு காண்பிப்பேன். என் பிள்ளைங்க பட்னி ஆயிரும், என் பிள்ளைங்க பின்னாடி நாட்களில் கஷ்டப்பட போறாங்க, என் பிள்ளைப்பே இப்படித்தான் இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு சொல்ற விஷயங்கள் அப்படியே தீர்க்க தரிசன வசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்துக்குன்னே ஒரு கிணற கத்தர் வச்சிருப்பார், ஒரு ஊற்ற கத்தர் என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருப்பார். நீங்களும் குடிப்பீங்க அந்த கிணத்துல, உன் பிள்ளைகளும் குடிக்கும். உன்னுடைய சந்ததி சந்ததியாக குடிக்கும்படி வனாந்தரத்துல உனக்கு என்ன உண்டு பண்ணுவேன்? கேணிகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? See, all these things are supernatural. அண்ட் சொல், நாவு வறளும் போது எல்லாம் சொல்லுங்கிறது. எல்லாம் சொல், நாவு. நான் பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டேன். உனக்கு அங்க பிரச்சனையா அங்க ஆறுகளை அனுப்புறேன், உனக்கு இங்க பிரச்சனையா அங்க ஊற்றுக்களை உண்டு பண்றேன். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு, அவ்வளவுதான். நாளையும் கேட்கக்கூடாது. உனக்கு தேவை, எனக்கு ஆறு வேணாம், ஊற்று வேண்டாம், இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு டீ மட்டும் வேணாம், அதையும் கொடுக்குறேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது நல்ல சாட்டிஸ்பாக்சன். அப்பாடா போதும், இது கொஞ்சம் தூரம் என்ன செய்யலாம், எலியா மாதிரி ஓடலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன கிடைக்கும்? தட்டி மறுபடியும் எழுப்பி சாப்பாட இப்படியும் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அல்லது எனக்குன்னு ஃபிக்ஸ்டா ஒரு கிணற கொடுத்துருங்க. எப்படி? ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்துருங்க மாதிரியா? கொடுத்துருங்கப்பா. சி அவர் தான் அந்த கிணறு. யாரு? அவர் தான். ஒரு ஆமை தண்ணீர் யாரு? அவர் தான். ஒரு நதி யாரு? அவர் தான். அவர் இருந்தா போதும், அது உயர்ந்த மலையா இருந்தாலும் சரி. புரியுதா? அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். அதை நான் தியானம் பண்ணல, எனக்கு நேரம் இல்லை. ஆனா அடுத்த வசனம் ரொம்ப அழகான வசனம், படிக்க பார்க்கல. வனாந்திரத்திலே எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணி இப்ப சொல்லணும் என்கிட்ட. சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களை உண்டு பண்ணுவேன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நீ இருக்கிற இடத்த நான் பாலைவன சோலை ஆண்டவர் நடுறாரு. என்ன 7 மரங்கள் இருந்துச்சு, அதுல இருந்துச்சா? 7 மரம் இருந்துச்சா? ரைட், கரெக்டா 7 வைக்கிறாரு பாருங்க. அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்குன்றார். நான் கொடுக்கிற ஊற்றா இருக்கட்டும், நான் தோன்ற கிணறா இருக்கட்டும், நான் கொண்டு வர ஆறா இருக்கட்டும், எதை நான் உனக்கு கொடுத்தாலும் it will be a perfection. அது இங்கிலீஷ்ல நான் படிச்சிருக்கேன். இந்த மரம் ஏன்னா நமக்கு தமிழ்ல படிச்சா தெரியாது, இங்கிலீஷ்ல படிச்சா தெரியும். ரைட், I will plant the desert with cedars. கேதர்கள், செடாஸ், அக்கேஷியாஸ், சித்தி மரம். அடுத்தது மிர்டில்ஸ், அது என்னன்னு சொல்ற? மிர்டில்ஸ், மிருது செடிகள். அடுத்தது ஒலிவ மரங்கள், ஆலிவ் ட்ரீஸ், அது நம்ம எல்லாம் தெரியும். அடுத்தது
அடுத்து இது ஒரு செட் ஆஃப் மரம். அடுத்த செட் ஆஃப் மரம் அவாந்தர வெளியில தேவதாரு விருட்சங்களையும். தேவதாரு விருட்சங்கள் என்பது சைப்ரஸ் ட்ரீஸ் இல்லையா? ஐ வில் புட் சைப்ரஸஸ். அடுத்தது என்னது? பாய்மர விருட்சங்கள். எல்ம் அப்படின்ற ட்ரீ. எல் ரொம்ப பெரிய மரம், அது எல் மரம். அடுத்தது புன்னை மரங்களை, லார்ச்சஸ் அல்லது பாக்ஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. மலர்கள் இருக்கும். ஆக்சுவலா இது எனக்கு ஆசை, இது நல்லா ஸ்டடி பண்ணணும், ஹீப்ரூல ஸ்டடி பண்ணணும். யாராவது டைம் இருந்தால் உட்காந்து என்ன செய்யுங்க, இந்த ஒவ்வொரு மரங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஹீப்ரு வேர்டை என்ன செய்யுங்க, நீங்கள் கற்றுக்கோங்க. அதில் கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்கும். ஆனால் நான் இதை அப்படி மேலோட்டமாக படித்த போது எனக்கு தெரிஞ்சது இந்த மரங்கள் எல்லாம் கனி கொடுக்கிற மரங்கள் இல்லை. கனி கொடுக்கிற மரங்கள் என்று அது ஒரு 7 இருக்கு. மாதுளை, ஆரஞ்சு, அந்த மாதிரி மரங்கள் 7 கனி. திராட்சை இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் பிளஸ் பண்ணும்போது இந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான கேதுரு மரங்கள், லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள். இதெல்லாம் அக்கேஷியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வலிமைக்கும் உயரத்திற்கும் பேர் போனவைகள். டியூரபிலிட்டி, ஸ்ட்ரென்த். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்கால்கள் ஓரமா ஒரு வாழை மரம் இருக்குன்னா அதுல ஸ்ட்ரென்த் இருக்குமா? நீ என்னதான் நீர்கால்களில் ஓரமா இருந்தாலும் நீ வாழை மரம் ஒரு மிதிச்சா என்ன செஞ்சிருவேன்? புரியுதா? கல்யாண வீட்டுல வாழை மரத்தை கட்டாதீங்க, ஒலிவு மரத்தை கட்டுங்க. 2 ஒண்ணுதான். வாழையடி வாழைம்பாங்க. இது உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர. என்னன்னா 2 ஒண்ணுதான். அந்த ஷூட்ஸ் இருக்கு இல்லையா? வாழை மரத்துலயும் ஷூட்டு வரும், ஒலிவ மரத்துலயும் ஷூட்டு வரும். ஆனா ஒலிவ மரம் ஸ்ட்ரென்த். வாழை மரத்துல என்ன இல்லை? அதான் நம்ம கல்யாணத்துல என்ன இல்லை, நடும்போது மொத்தமா கொண்டு வந்து குடும்பத்தோட நடம்ல. ஒரு மரத்தை இங்கிட்ட ஒண்ணு இங்க ஒருத்தோம்னா வேற கட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிய, முழுசா வந்துடுங்க. அப்பதான் அதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாரு. எப்படியோ ஒரு பிரசங்கம் பண்ணிடுறாரு. இந்த மரங்கள் எல்லாம் வலிமைக்கும் டியூரபிலிட்டி, அதாவது இப்ப நமக்கு சொல்ல போனா பட்டாக்கு மரம், தேக்கு மரம்னு சொல்றோம் பாருங்க. அந்த இவைகள் எல்லாம் கொண்டு வந்து எங்க நடுறாங்கிறாரு? உங்க வனாந்தரத்துல நடுறன்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோ இப்போ இவைகள் கேதுருகள் வனாந்தரத்துல வளருவது கிடையாது. ஆனா எங்க வளரும்? அது லீபனோன்ல வளரும். சோ இது சொல்லப்பட்ட மரங்கள் எல்லாம் வனாந்தரத்துக்குரிய. ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் வனாந்தரத்துக்குரிய, அக்கேஷியா ட்ரீ மட்டும்தான். அக்கேஷியா தமிழ்ல சீத்தீம். மோசே வந்து செஞ்சார்ல உடன்படிக்கை பெட்டி. ஏன் மோசே வந்து உடன்படிக்கை பெட்டி சித்தீம் மரத்துல செஞ்சார்னா, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அந்த வனாந்தரத்துல இருந்த மரம் ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். வேற மோசேட்ட போய் நீ வந்து தேக்கு மரத்துல செய்யினா எங்க போயிருப்பார் அவரு? நம்ம ஆண்டவர் காம்ப்ளிகேட்டடான ஆண்டவர், என்ன இருக்கோ அதுல செய்யிடானார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா சித்தி மரம் இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்ப சங்கீதம் 1 நீங்க படிக்கிறீங்களா, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரம் என்பது சித்தி மரம். நீர்கால்கள் எந்த கால்கள் உங்களுக்கு தெரியும்? வனாந்தரத்துல என்றைக்கோ பெய்த மழையில ஓடின அந்த நீர் தடாகங்கள். ஓடின தடம் மட்டும்தான் இருக்கு, தண்ணீர் இருக்காது. நம்ம ஒரு ஆறு மாதிரி தான், தண்ணீர் இருக்காது. ஆனா அது ஓரத்தில் நின்று கொண்டு இருக்கிற இந்த மரங்கள் அவ்வளவு ஸ்ட்ரென்த். அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, வனாந்தரம் என்ன இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். வனாந்தரம் என்ன செய்யணும்? என்ன டியூரபிள் ஆக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீரோடைகள், அந்த மரங்கள் அல்ல. நீரோடைகள்னால நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தை தான் நம்ம பார்ப்போம். நோ, அதை மறந்துருங்க. பைபிள்ல இருக்கக்கூடிய வனாந்தரத்துல ஓடக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒயாசிஸ் ஓரமாய் நின்று கொண்டு கம்பீரமாய் நிற்கக்கூடிய மரங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டு இதையும் பாலைவன சோலையா மாத்துறேன்றார் ஆண்டவர். இதை ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வசனம் அவ்வளோ மீனிங் உள்ள ரகசியம் என்ன செஞ்சிருக்கும் இருக்கும் நான் நம்புறேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செஞ்சுட்டு கர்த்தர் சொல்றாரு கடைசியா அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு ஆண்டவரே? 20வது வசனமா படிங்களா? சேர்ந்து படிங்களா? கர்த்தருடைய கரம் அதை செய்தது. சத்தமா சொல்லுங்க.
யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். சொல்லுங்க, யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். ஆண்டவர் செஞ்சா அவர் தான் செஞ்சாருன்றத ப்ரூஃப் பண்ணுவார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா இது வேற யாருனாலும் செஞ்சிருக்க முடியாது, அவர் தான் செஞ்சாருன்னு கர்த்தர் சொல்ல வைப்பாரு. ஆமென். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். எல்லாம் சொல்லுங்க, படைத்தார். ஹீப்ரூல என்ன வேர்டு வருதுன்னு பாருங்க. டக்குன்னு பாரா வருதா, ஆஷா வருதா, என்னன்னு பாருங்க. படைத்தார். அதுல எனக்கு வந்து ஒரு ஒரு இது ஆயிப்போச்சு. டக்குன்னு பாருங்க அந்த வேர்டு. யாராவது பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க. உனக்குன்னு படைப்பார். சொல்லுங்க, உங்களுக்குன்னு என்ன செய்வாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, படைப்பார். நமக்கெல்லாம் படைக்கவா வேணும்? புதிய காரியம்ன்றது இங்கே தான் கனெக்ட் ஆகுது. இப்போ முதல் மெசேஜுக்கு வந்துருவோம். பாராக், பாரா, அந்த வேர்டு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. என்னன்னா, படைத்தார், சிருஷ்டித்தார் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ஹீப்ரூல 3 வேர்டு இருக்கு. 3 இல்ல 4 வேர்டு இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன்னு வானத்தையும் பூமியையும் படைத்தார், அது வேர்டு பாரா அப்படின்ற வேர்டு. பாரான்ற வேர்டுனா எதுவுமே இல்ல, அதுல செஞ்சாரு. வெறுமை, அங்க ஒண்ணுமே எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க, என்ன வந்துச்சு? என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாம இருக்கு? நம்ப முடியலன்னா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் நம்புறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே இல்ல, ஆனா ஆண்டவர் புதுசா செய்யறாரு. அதான் புதிய காரியம். நியோஸ் அல்ல, கைனோஸ், படைச்சார். இன்னொன்னு இருக்கு, 2வது வேர்டு ஆஷான்னு நினைக்கிறேன். ஆஷான்ற வேர்டு என்ன சொல்றேன்? 4 வேர்டு சொன்னா 4 வார்த்தை தெரியுது இல்லையா, அதோட அர்த்தம் சொல்றேன். என்னன்னா, ஏற்கனவே இருந்ததிலிருந்து ஒன்றை என்ன செய்யுது, ரெடி பண்ணுது. இப்போ அந்த சேர் இருக்கு, பிளாஸ்டிக் சேர். இந்த பிளாஸ்டிக் சேர் பாரா பண்ணல, ரெனியூவல் கிடையாது. ஏற்கனவே இருந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை வச்சு என்ன செஞ்சோம், ஒன்றை உருவாக்கணும். இது ஆஷா. அப்ப ஆஷா பண்ணதுக்கு என்ன தேவை? ஒரு பொருள் தேவை. மனிதனை தேவன் பாரா பண்ணல, மனுஷனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 1ஆம் அதிகாரத்துல மண்ணினாலே மண்ணினாலே உருவாக்கல, முதல்ல சொல்றாருல, மனுஷனை தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆண்டவர் படைக்கிறார். இது ஆஷா. ஏதோ ஏற்கனவே இருந்த அந்த எலிமெண்ட்ல இருந்து என்ன செய்யறாரு, கொண்டு வரும். 3வது ஒரு வேர்டு தான் உருவாக்கின்ற ஒரு வேர்டு. இது இன்னொன்னு, அது வந்து மோல்ட ரெடி பண்ணி ஊத்துறது. என்னது? அதாவது அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னது? வடிவம் கொடுக்கிறார். ஒண்ணுமே இல்லாததுல இருந்து வந்தது பாரா, ஏற்கனவே இருந்ததிலிருந்து பண்ணினது ஆஷா. பண்ணினதுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு ஷேப்பை கொடுக்கிறது. அது இன்னொரு வார்த்தை. அடுத்தது இன்னொரு வார்த்தை இருக்கு, அது யாருக்கு மட்டும் பயன்பட்டு இருக்கு? ஏவாளை படைக்கும் போது பட்ட பயன்படுது. எனக்கு அதுல மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அது ஏன் ஆணை மட்டும் மோல்ட என்ன ரெடி பண்ணி ஊத்திட்டாரு? எல்லாத்தையும் ஒரே மோல்ட ரெடி பண்ணி என்ன செஞ்சாரு? அதனாலதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அப்படி இருக்கோம். ஆனா பெண்களுக்கு, ஆணுக்கு வேற வார்த்தை, பெண்ணுக்கு வேற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு ஹீப்ரூல. பெண்ணுக்கு வர வார்த்தை எனக்கு மறந்து போச்சு. என்னன்னா, கவனிங்க, ஆண்டவர் வந்து இன்ஜினியர்டுன்ற வேர்டு. என்ன வேர்டு? என்னமா? டிசைன்டு, இன்ஜினியர்டு. அப்படின்னா இவனுக்கு ஒரு மோல்ட படைச்சு ஆண்டவர் ஊத்திட்டாரு. ஆனா இந்த அம்மாக்களை மட்டும் படைக்கும் போது அவர் யோசிச்சு 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 என்ன பண்ணிருக்காரு? அணுவா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, இன்ஜினியர் பண்ணிருக்காரு. அதனாலதான் அவங்களை புரிஞ்சுக்கிற முடியல. புரிஞ்சு கொள்ற ஒரே ஆள் யாருதான்? அவங்கள படைச்சவர் தான். எங்க நட்டு இருக்கு, எங்க போல்ட் இருக்கு, எங்க வந்து என்ன ஒயர்லாம் எங்கெங்க போகுதுன்னு. ஆனா வார்த்தை, பைபிள்ல அப்படி வார்த்தை, ஹி இன்ஜினியர்ட். அதனாலதான் இவளை பார்த்தோன்னா மனுஷன் கவுந்துட்டான். என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு முதல்ல பார்த்தோன்னா வாயை திறந்து கவிதை வந்துச்சு பாருங்க. காரணம் என்னன்னா, யூ ஆர் இன்ஜினியரிங். ஆமா, நீங்களே சொன்னா யாருடைய? ஆண்டோடைய. இது கை தட்டி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். சரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்களை தான் நான் என்ன செய்றேன், நான் சொல்றேன். ஆண்டவர் இங்கே பயன்படுத்த வேர்டு படைத்தார்ன்ற வேர்டு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல சொன்ன வேர்டு இங்க பாரான்ற வேர்டு. என்னன்னா, இந்த வனாந்தரத்துல எப்படி ஆதியாகமம் 1:1 பூமியானது வெறுமையும்
இருளுமாய் இருந்தது, ஆழத்தில் என்ன இருந்தது? இருள் இருந்ததுன்னு சொல்லி வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு பாரா பண்ணார்ல, சேம் அதே செயலை நம்ம லைஃப்ல ஆண்டவர் இந்த வருஷம் செய்ய போறாரு. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. படைப்பார், சிருஷ்டிப்பார், உண்டாக்குவார், உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை பேசுறதுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு, ஆனா அதை பார்க்கும் போது இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, I will create. அப்போ இதை ப்ரொஃபட்டிக்கலி பார்க்கும்போது திரும்ப 1000 வருஷம் அரசாட்சியில தான் ஆண்டவர் இதை செய்ய போறார். ஆக்சுவலா இந்த ப்ராஃபஸி எப்ப நடக்க போகுது? இது எப்ப நடக்க போகுது? திரும்ப ராஜாவாக பூமியில வந்து ஆட்சி செய்யும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரவேல் எல்லாம் ஆண்டவர் படைச்சிருவாரு. நம்ம அங்க போகும்போது நம்ம பார்த்த இடம்லாம் திரும்ப பார்க்க மாட்டோம், இவங்களாம் பார்க்க முடியாது. ராமன் சொல்ல, ஒருவேளை இஸ்ரேல் வனாந்தரம் நம்மடம்னா இப்ப போய் பார்த்தாதான் உண்டு. ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் அங்க வனாந்தரம் இருக்காது. புன்னை மரங்களும் எங்கெங்கேயோ இருக்கிற மரத்தை அள்ளி கொண்டு வந்து இங்கே நட்டுவிட்டார் ஆண்டவர். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே இல்லை. இந்த வனாந்தரத்தில் எப்படியா புன்னை மரம் வளரும், எப்படியா கேதுரு மரம் வளரும்? கேதுரு லீபனோன்ல வளருது, எப்படி இந்த மரங்கள் இங்க வந்ததுன்னு ஆண்டவர் see God can do in your life right now, even in your life right now. barren wombsல கேதுரு மரங்களைப் போல, ஒலிவ மரங்களைப் போல பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க. ஆமென். விசுவாசத்தோட வயித்துல கையை வச்சு, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே இது ட்ரையா இருக்கு, ரொம்ப வருஷம் ட்ரையா இருக்கு, பேரனா இருக்கு, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு சீசன், ஒரு கைரோஸ் எனக்கு உண்டாகட்டும். இந்த பேரன் ஊம்புல ஆமென் ஒரு ஊற்று புறப்படுவதாக. நல்ல கையை தட்டி பிள்ளைகளுக்காக விசுவாசி.